ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்திலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான இப்போ ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன் டெட் தாள் 1 மற்றும் டிஎன் டெட் தாள் 2 2025க்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கான ஹால் டிக்கெட்டை ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியம் வெளியிடுகிறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து நமக்கு வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க, சரியா? இதிலேருந்து ஹால் டிக்கெட்டை வந்து நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அங்கே அறிவிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை என்னென்ன ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் ஹால் டிக்கெட்டை தேர்வு மையத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு விண்ணப்பதாரர்கள் 3/11/2025 முதல் இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க, சரியா? இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. என்ற இணையதளத்தில் இருந்து தங்கள் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்ய தங்கள் பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல் நமக்கான அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெப்சைட்டு தான் www.tr.tn.gov.in/ அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும். வேறு எந்த வெப்சைட்லேயுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அடுத்து வந்துட்டு விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தில் அளிக்கும் தரவுகளை இறுதியானவை, விண்ணப்ப தரவில் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. மையத்தை மாற்றுவதற்கான கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதாவது நம்ம எந்த ஒரு சென்டர்ஸையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து வந்துட்டு இந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் அப்படிங்கிறதான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓஎம்ஆர் அடிப்படையிலான தேர்வுகளுக்கான தேதி டிஎன் டெட் தாள் 1க்கு வந்து 15ஆம் தேதி வந்து நடக்குது, 15/11/2025. மற்றும் டிஎன் டெட் தாள் 2க்கு வந்துட்டு 16/11/2025 அன்னைக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து மறுப்பு கொடுத்துருக்குறாங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்குவதற்கான வாரியத்தின் முடிவு முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் விண்ணப்பத்தில் அவர்கள் செய்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தமில்லை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஆட்சேர்ப்பின் எந்த கட்டத்திலும் வேட்பு மனுவை நிராகரிக்கும் உரிமையை வாரியம் கொண்டுள்ளது. தேர்வை ஒத்திவைக்கவோ மறு அட்டவணைப்படுத்தவோ ரத்து செய்ய வாரியத்திற்கு வந்து உரிமை உள்ளது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 3/11/2025 இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னையிலேருந்து 15/11/2025 வந்து பேப்பர் 1 எக்ஸாம் நடக்கு. பேப்பர் 2 அப்படின்னு பார்த்தோம்னா 16/11/2025 அன்னைக்கு வந்து நடத்துகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.